நாகப்பட்டினத்தில் சட்டென்று வானிலை மாறி தரைக்காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. மழை தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த சூழல்ல தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திடீரென வானிலை மாறி தற்பொழுது தரைக்காற்றுடன் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அந்த வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக்கி பின்னர் புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. குறிப்பாக கடற்கரையோரம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழல்ல நாகை உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக திருக்குவளை, எட்டுக்குடி, வாழக்கரை, கீழையூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தரைக்காற்றோடு கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சற்று சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் என்றேதான் கூற வேண்டும். காலை முதல் மந்தமான வானிலை நிலவி வந்த சூழல்ல திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து தற்பொழுது மழை என்பது பெய்து வருகிறது. ஸ்ரீராம், மழை தொடர்பான தகவல்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.